நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க கண்டிப்பா மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சிருக்கிறப்போ, கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள அழகா மாத்தியிருக்கும். நீங்க இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. இல்லன்னா ஒரு ஃபங்ஷன் வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உங்க ட்ரெஸ்ஸுல நீங்க எதுலயோ சாஞ்சிட்டீங்க. உங்க ட்ரெஸ்ஸுல பெரிய கரை. ஒரு கை அகலத்துக்கு ஒரு பெரிய கரை உங்க ட்ரெஸ்ல பட்டுட்டு. ஒரு கருப்பு கலர் க்ரீஸ் கரை பட்டுட்டு. இப்ப என்ன ஆகும்? உங்கள பார்க்குறவங்கலாம் என்னன்னு விசாரிப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் உங்கள பார்த்து, "ஐயோ! என்ன?" அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. உங்கள தெரியாதவங்களும், "ஐயய்யோ! இவங்க ட்ரெஸ்ல இந்த கருப்பு கரை பட்டுட்ட" அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சங்கடமாயிரும். இந்த ஃபங்ஷன் எல்லாமே ரொம்ப சிறப்பா, சூப்பரா முடிஞ்சாலுமே, உங்களுக்கு அந்த ஃபங்ஷன்ல ஏதோ குறை இருந்துகிட்டே இருக்கும். "ஐயோ! நம்ம சட்டை இப்படி ஆயிட்டே, நம்ம இருக்கோம்" அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நேரம் நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. அங்க ஒரு பணக்காரங்க மட்டுமே போட்டிருக்கக்கூடிய அம்பானி மாதிரியான பணக்காரங்க மட்டுமே போட்டிருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த செயினை நீங்க போட்டிருக்கிறீங்க. அந்த செயினை நீங்க போட்டிருக்கிறீங்க. அந்த அப்போ இப்போ உங்கள பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? எல்லாருமே அத விசாரிப்பாங்க. எல்லாருமே உங்கள பார்ப்பாங்க. எல்லாரும் உங்கள தெரியாதவங்களும் உங்கள ஆச்சரியமா ஒரு பெருமையா பார்ப்பாங்க. அந்த செயின் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கிறனால எல்லாருமே அந்த செயினை ஆச்சரியமா பார்ப்பாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். அந்த ஃபங்ஷன், அந்த வீடு, அந்த நாள் ஃபுல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்த தந்திருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா அப்படியே பறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்கள அழகாக்கக்கூடிய ஒரு காரியத்த தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். திருக்குறள் இனியவை கூறல்ல 5வது திருக்குறள் சொல்லுது. "பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அணியல்ல மற்று பிற." உங்கள ரொம்ப அழகாக்கக்கூடியது என்னன்னா, மத்தவங்க முன்னாடி ரொம்ப அழகா உங்கள பார்க்குறவங்கலாம், "அப்பா என்ன அழகு" அப்படின்னு சொல்லி வியக்கிற மாரி ரொம்ப அழகாக்கக்கூடிய காரியம், இனிய சொற்களை சொல்லுவது. எல்லாரிடமும் அவர்கள் மகிழும்படி, எல்லார்கிட்டயும் அவங்க சந்தோஷமா இருக்கும்படி, மகிழும்படி அவங்க கிட்ட இனிய வார்த்தைகளை சொல்லுவது. உங்கள விட தாழ்ந்து இருக்கவங்ககிட்டயும், அவங்க உங்களோட கீழ இருக்கிறாங்க. உங்களுக்கு கீழ உள்ள நிலையில இருக்கிறாங்க. உங்களோட மேல உள்ளவங்க உங்களுக்கு சமமான நிலையில உள்ளவங்கள மட்டும் இல்ல. உங்களுக்கு கீழ ஒருவேளை வேலை செய்றவங்களா இருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு கீழ் நிலைமையில உள்ளவங்க இருக்காங்க. உங்களோட தாழ்ந்த நிலையில உள்ளவங்களையும் அவங்க மகிழும்படியான, அவங்க சந்தோஷப்படும்படியான இனிய வார்த்தைகளை சொல்லுவது உங்கள அழகா காட்டுங்க. எல்லார் முன்னாலயும் நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ரொம்ப விலை உயர்ந்து இருப்பீங்க. விலை உயர்ந்த அந்த நகைய போட்டதை விட ரொம்ப அழகா இருப்பீங்க. நீங்க பணிவுடையவனாகவும், இனிய சொல் பேசுறவங்களாகவும் இருந்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருப்பீங்க. யார்கிட்டயும் இல்லாத அழகு உங்ககிட்ட இருக்கும். நீங்க எங்க போனாலும் நீங்க தனியா தெரிவீங்க. உங்க அழகு ரொம்ப தனியா தெரியும். உங்கள விட தாழ்ந்தவங்ககிட்டயும் அவங்க மகிழும்படி, அவங்க சந்தோஷமா இருக்கும்படி இனிமையான வார்த்தைகள சொல்லப் போறீங்க. மத்த எல்லாத்துலயும் நீங்க பார்க்குற எல்லாத்துட்டயுமே அவங்க மகிழும்படி, அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்படியான இனிமையான வார்த்தைகள நீங்க பேசுறீங்க. இப்போ நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. உங்கள பார்க்குற எல்லாருமே முன்ன பின்ன தெரியாதவங்களும் உங்கள பார்க்குறவங்க, "ஆ" அப்படின்னு சொல்லி உங்களுடைய அழக மனசுக்குள்ளே மெச்சுக்குவாங்க. அவ்வளோ அழகா இருப்பீங்க. நீங்க அவ்வளவு மேன்மையா, அவ்வளவு பெருமையா நீங்க இருப்பீங்க. திருக்குறள் பாருங்க. "பணிவுடையன் இன்சொலன் ஆதல் அணியல்ல மற்று பிற." அந்த தன்னை விட தாழ்ந்தவர்களிடத்திலையும் இனிய சொல் வழக்கமா பேசுகிறவன், எல்லாத்துக்கிட்டையுமே இனிமையா பேசுகிறவன், பிறரை மகிழ்விக்கக்கூடிய இனிமையான சொற்களை பேசுகிறவன், தன்னை விட தாழ்ந்தவர்களிடத்திலையும் தன்னை விட தகுதியில தாழ்ந்து இருக்கிறவர்களிடத்திலையும் இனிமையான, அவர்கள் மகிழும்படியாக இனிமையாக பேசுகிறவன், இனிமையாக பேசுவது தான் ஒருத்தருக்கு அணி. அதை விட அழகான அணி, அதை விட அழகான காரியம் அவங்ககிட்ட வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள். கண்டிப்பா நீங்க பணிவுடையவனாகவும் இனிய சொல் பேசுகிறவனாகவும் தங்களோட தாழ்ந்தவர்களிடத்தையும் இனிமையான சொற்களை, எல்லாத்துட்டையுமே அவங்க சந்தோஷப்படும்படியான இனிமையான சொற்களை பேச போறீங்க. உங்களை விட தாழ்ந்தவங்ககிட்டையும் அவங்க சந்தோஷப்படும்படியான இனிமையான சொற்களை நீங்க பேசும்போது நீங்க கண்டிப்பா ரொம்ப அழகா இருப்பீங்க. அதை முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுடைய அழகு எல்லாரிடமும் தெரியும். ரொம்ப அழகா இருப்பீங்க.